வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏய் செல்வம், என்னடா இந்த குழந்தை ஒன்ன வந்து அப்பான்னு கட்டி பிடிக்குது? என்னடா? எனக்கும் புரியலம்மா. பூஜா பூஜா, அப்பா எங்க இருக்கண்டா? ஏன்பா குழந்தைய பத்திரமா பாத்துக்க மாட்டியா? இங்க வந்துச்சு பரவாயில்ல, வெளியில எங்கயாவது ரோடுக்கு போயிருந்தா என்ன ஆகுறது? அதுவும் அப்பா யாருன்னு கூட தெரியாம செல்வத்தை வந்து அப்பான்னு கட்டி பிடிக்குது குழந்தை. சாரிங்க, பூஜாவுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவளுக்கு அப்பா யாருன்னு தெரியாம வந்து இவரை கட்டிக்கல, அப்பா யாருன்னே மறந்து போய் வந்து கட்டியிருப்பா. என்ன தம்பி சொல்றீங்க? அப்பா யாருன்னு மறந்து போயிட்டாளா? அது எப்படி மறப்பா? ஆமா, பூஜா பிறந்து கொஞ்ச நாள்லயே அல்சைமர் பிரச்சனை இருக்கிறது தெரிய வந்தது. அல்சைமர்னா நல்லா இருக்கும் போதே சட்டுன்னு எல்லாமே மறந்து போயிடுவா. தான் யாரு, எங்க இருக்கும், சுத்தி இருக்கிறவங்க யாரு, எதுவுமே தெரியாது அவளுக்கு. அடக்கொடுமையே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு பிரச்சனையா? பார்க்க குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா. இந்த குழந்தைக்கு போய் கடவுள் இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டானே. இந்த நிலைமையில இருக்கிற குழந்தைய எதுக்காக நீங்க தனியா கூட்டிட்டு வந்தீங்க? இந்த குழந்தையோட அம்மா எங்க? இவளுக்கு இந்த அல்சைமர் பிரச்சனை அதிகமானதுக்கு காரணமே இவளோட அம்மா தான். இவ பிறந்த உடனேயே இவ அம்மா இவளை விட்டுட்டு போயிட்டா. வளர வளர எல்லா குழந்தைங்களும் அம்மா கூட இருக்கிறத பார்த்து ஏங்கியே பூஜாவுக்கு இந்த பிரச்சனை அதிகமாயிருச்சு. பிறந்த உடனே விட்டுட்டு போயிட்டாளா? ஏன் தம்பி, எதுக்காக விட்டுட்டு போனா? இந்த மாதிரி குழந்தை அப்பா அம்மாங்கிற பொறுப்பெல்லாம் தேவையில்லாத சுமைன்னு நினைச்சுதான் விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவ மனசு கொஞ்சம் மாறி இருக்கு போல இருக்கு. அதான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்படி ஒரு கல் நெஞ்சுக்காரியா? அவ என்ன தாயா இல்ல பேயா? குழந்தைக்கு தாயா இருக்க துப்பு இல்லைன்னா எது குழந்தைய பெத்துக்கிறா? குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவ என்ன நல்லா வருந்துற போறா? நாசமா தான் போவா. பெத்த பிள்ளைய இப்படி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் வேற கேக்குதா அவளுக்கு? அவெல்லாம் ஒரு பொம்பளையா? சி, பொம்பளை வர்க்கத்துக்கே அசிங்கம். என்னத்த நீங்க? பிரியாணிக்காக 10 குழந்தைங்களை கொண்டுட்டு போற உலகம் இது. ஆனா பூஜாவோட அம்மா பரவாயில்ல, குழந்தைய உயிரோட விட்டுட்டு தானே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறா. பூஜா, இங்க பாரு, அப்பா நான் தான் உன்னுடைய அப்பா. இங்க பாரு, வாட்ச் பாத்தியா? ஞாபகம் வருதா? தனியா இருந்தா இந்த வாட்ச இப்படி அமுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, இங்க பாரு, இப்படி இப்படிதான். இப்ப சரியா இருக்கா? பூஜா, பூஜா, ஐயோ பூஜா, ஐயோ பாப்பா, என்னமாச்சு? பூஜா, என்னாச்சு குழந்தைக்கு? ஐயோ என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு?
பூஜா என்னம்மா என்னாச்சு? இந்த பூஜா பூஜா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்ன தம்பி ஆச்சு குழந்தைக்கு? பூஜா ஏன்பா மருந்து பாட்டில பாக்கெட்லயே வச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைக்கு அடிக்கடி இந்த மாதிரி வருமா? ஆமாம்மா, பூஜாவுக்கு மூளையில ஒரு சின்ன இன்ஜுரி. அட கடவுளே, அதான் இப்படி வருது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண முடியாதா? ஆபரேஷன் நம்ம பண்ணணும். ஆனா அவளுக்கு 12 விசாச்சு ஆகணும். அது வரைக்கும் இந்த மருந்துல தான் பூஜாவோட உயிரை பிடிச்சு வச்சாகணும். கடவுளே, இந்த பச்சை மண்ணுக்கு இன்னும் எவ்வளவு சோதனையை தான் கொடுப்ப? இப்படி ஒரு குழந்தைய விட்டுட்டு போனவ நல்லா தானே இருக்கா? அவளுக்கு தான் நீ இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் சாமி. இந்த மாதிரி ஒருத்தவளை சும்மாவே விடக்கூடாது. அவ நல்லா இருப்பாளா? அப்படி சொல்லுங்க. அவ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வாழ்ந்துருவாளா? கடவுளே, உனக்கு கண்ணுன்னு ஒண்ணு இருந்தா அந்த இரக்கம் இல்லாத ராட்சசியை நீ சும்மா விடாத. மேக்னா, நீ ஏமா அழற? மைனா, கண்ணை தொடச்சுக்கோ. இந்த நேரத்துல நீ அழக்கூடாது. என்ன சம்பந்தியமா நீங்க? நம்மளாலேயே தாங்க முடியல. மேக்னாவோட மனசு பூ மாதிரி. பாவம், அதான் அவ கண் கலங்குறா.